ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா உற்சாகமா நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கரவொலிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய மானசீக குருவா நிறைய பேர் அவரை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அந்த வகையில மானசீக குருவாக இல்லாம அவர்கிட்ட கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நேரடி மாணவராக குருகுலம் கற்ற ஒருவரை தான் இப்பொழுது நாம் மேடைக்கு அழைக்கிறோம். அவர்தான் நம்முடைய பேராசிரியர் ஜி.ஆர். மகாதேவன். பேராசிரியர் ஜி.ஆர். மகாதேவன் அவர்களை உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நீங்க டிஎம்எஸ் ஐயா அவர்களினுடைய நேரடி மாணவர், அதாவது 50 ஆண்டுகள் அவர்கிட்ட நீங்க மாணவரா இருந்திருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது முதல்ல மதுரையிலிருந்து புலம்பெயர்ந்து சேலத்திற்கு போன குடும்பம் என்னுடைய தகப்பனார். அப்போ சேலத்துக்கு வரும்பொழுது எங்க வீட்டில் தான் பெரியவர் தங்குவார். அப்போ ஒரு பெஞ்சில் மத்தியானம் படுத்துட்டு சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாடி காட்பார். அப்பொழுதே நான் மாணவனாக இருந்தேன். பிறகு 1968 நான் டிகிரி முடித்த பொழுது இந்த லீவில் நான் தான் அவருடைய இன்கம் டேக்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்து ஹார்மோனியம் போட்டு வச்சு மகாதேவன் இப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னுட்டு பாடலை ஆரம்பித்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்கே சங்கதியை டெவலப் பண்ணணும், எங்கே மெலோடியை கொடுக்கணும், எங்கே சத்தத்தை உருவாக்கணும், எந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணணும் அப்படின்னுட்டு எனக்கு சொல்லி கொடுத்து கடற்கரைக்கு போவோம். பீச் பக்கம் வாயை திறந்து உட்காருப்பா. இந்த கடல் காத்து தொண்டைக்கு பட்டா வோக்கல் கார்ட்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. நான் சொரம் பாடுறேன், நீ அகரம் பாடு அப்படிம்பாரு. சரி நீ சத நீ சபத நீ சத மபத மப அப்படிம்பாரு. நான் அப்படின்ட்டு அகரம் பாடுவேன், உகரம் பாடுவேன், இகரம் பாடுவேன். இப்படியெல்லாம் எனக்கு பயிற்சி அளித்த என் வழிபாட்டுக்குரிய ஆசான் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய நான் பாக்கியவான். ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா உற்சாகமா நமது மதுரை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஎம்எஸ் நிகழ்விற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கரவொலிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் மேடைக்கு அன்போடு அழைப்பது நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் ராசிபுரத்தை சேர்ந்த சுப்ராஜ் அவர்கள் அச்சம் என்பது மடமையடா என்ற பாடலை நமக்காக வழங்க வருகின்றார். இதனை தொடர்ந்து விபிஎம் மகளிர் கல்வி குழுமத்துல படிக்கிற நீங்க மட்டும்தான் குமரியா? இல்ல நானும் குமரிதான் அப்படின்னு பாட வர்றாங்க. திருநெல்வேலியில இருந்து கோமதி அம்மா குமரி பெண்ணின் உள்ளத்திலே எனும் பாடல். ஆபீஸ்க்கு தொடர்ந்து தினமும் ஒரு 1000 கால் வருதுன்னா அதுல 999 கால் யாரோடதுன்னா கோமதியோடதான். அவ்வளவு தூரம் எந்த நேரம்னு ஒரு வித்தியாசமே இல்லாம காலையில மத்தியானம் சாயங்காலம் மாறி 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 போன் பண்ணி நான் இப்படி பாடுவேன், நான் இந்த மாதிரி எல்லாம் பாடி பரிசு வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தொடர்ந்து பேசி எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. யார் இந்த கோமதி, அவங்கள நாங்க பார்க்கணுமே அப்படின்ட்டு. எனவே இப்போ இந்த கோமதியை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியான தொடர் நேயர்களால் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. எனவே கோமதியின் ஆர்வத்துக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை தரலாம்.